மாஸ்டர் உங்களுக்கு பீட்டர்கன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். ஆமாம்மா, அந்த கிளைமேக்ஸில் ஒரு 15 நிமிஷம் என்னை ஏர்லேயே வச்சுருந்தீங்க. தேங்க்யூ மாஸ்டர். என்னை தரையில் என்னை படவே இல்லை. ஒரு இடத்துல கால்லாம் கிழிச்சு ஒரு 2 தையல் போட்டு மறுபடியும் 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையல் பிரிஞ்சு போச்சு. திருப்பி போனேன், திருப்பி 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு. திரும்பி அங்கே போகலான்னு சொக்கல்கிட்ட கேட்குறப்ப சொக்கல்னு சொன்னார், அந்த டாக்டர் கொன்னே முடியா மனுஷன், வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு. திருப்பி அந்த டாக்டர் போனோம். அவர் அப்படியே பார்த்தாரு, என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டார். இல்லைங்க இதை கேட்கலான்னு பீட்டர்கன் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. இப்போ வேறு உட்காந்துருக்க போய் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன், தயவு செய்து வீட்டுக்கு எது போனீங்கன்னு வந்து எதுவும் சொல்லிடுறாங்க, எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்து அதை மீறி ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா, நான் சொல்ல சார். நீ சொல்லியா, நான் சொல்லுவேன். ஏன் அப்போ ஃபோன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா? இல்லை சார், ஃபோன் வந்துச்சு சார், திருப்பி ஃபோன் வருது கொடு. என்னம்மா ஏங்க இப்படி பண்ணுறீங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? அந்த பக்கத்துக்கு தாங்க சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தாங்க சொன்னாங்க. கொடைக்கானலில் மலை பூண்டு கிலோ வந்து 150 ரூபாயாமுங்க. தக்காளி 200 ரூபாயாங்க. சின்ன வெங்காயம் இருக்குங்க, இந்த கொம்பு தேன் இல்லை, அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று கொண்டே விடுவேன். இங்கே நான் இருப்பேன்னா கால் வந்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொம்பு தேனும் மலை பூண்டை வை அப்படின்னு. இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர். அடுத்தது உங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு நினைக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்து அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. சேது மாமா, லவி மாமா, கொஞ்சம் படம் பார்த்தேன். லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன், வேற லெவல். அது உண்மைக்கு அதாவது டைலாக் பேசி ஆக்சிடென்ட் பண்ணி நடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மளை ஹோல்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீன் ஃபுல்லாக ஒரு லவ்வை எப்படி சொல்கிறது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. மிகப்பெரிய ஆக்டிங். அது மிகப்பெரிய ஆக்டிங். நம்மளை அறியாமல் ஒரு நடிகை நடிக்கிறப்போ பார்க்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் நம்மள அறியாமல் அவங்களோட அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அந்த சீன் அது. ஐ லவ் யூ மாமா. இதே மாமா, நீ இன்னும் மேலும் மேலும் நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா. இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் இறைவனை நம்புறேன் மாமா. வாழ்த்துக்கள் மாமா. மை டீம் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் யாருமே பேசல மஞ்சு வாரியரை பத்தி. அவங்க இல்லாததால நம்ம யாரும் பேசவே இல்லை. அவங்களையும் அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன். சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் ஒரு 3 நாள் வரீங்களான்னு தான் கூப்பிட்டேன். ஓகேன்னாங்க. 3 சீன் சொன்னேன்னு நினைக்கிறேன். 3 சீன் சொன்னேன். இப்போ 2 பாட்டு இருக்கு அவங்களுக்கு படத்துல வந்து ஷீ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அவங்களோட அசுரனுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்றோம்.